நம்ம இப்போ 160 வருஷம் பழமையான ஏன்சியன் பிரிட்டிஷ் ஜெயிலில் தான் இருக்கோம். மலைகளின் அரசின்னு சொல்லப்படுற நீலகிரியோட இந்த அடர்ந்த காடு பகுதியில் பிரிட்டிஷ்காரங்க எதுக்காக இந்த ஜெயில் கட்டினாங்க? நம்ம நடந்துகிட்டு இருக்க இந்த ஒரு இடத்துல தான் 160 வருஷத்துக்கு முன்னாடி பல கொடூரமான விஷயங்கள் நம்ம தமிழர்களுக்கும் சீனர்களுக்கும் நடந்திருக்கு. இந்த வீடியோ முடிகிறப்போ 160 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க எதுக்காக இந்த ஜெயில் கட்டினாங்க அப்படின்ற ஒரு சீக்ரெட்டையும், ஸோ இந்த ஜெயிலில் இருக்க பல மர்மங்களை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் சீனர்கள் இந்த ஜெயிலில் இருந்திருக்காங்க, அவங்க எதுக்காக இங்கே வந்தாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற நிறைய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கைதிகள் குற்றவாளிகள்லாம் இருக்கிற கைதி அறை. ஸோ இந்த இடத்துல எத்தனை கைதி அறை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கைதி சிறைச்சாலைகள் இந்த இடத்துல இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 to 5 வரைக்கும் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 to 9 வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர உயரமான செவர்களையும் அது ரொம்ப இருட்டான ஒரு அறையுமா பிரிட்டிஷ்காரங்க இந்த ஜெயிலை கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க இந்த ஒரு ஜெயிலை பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு செங்கல்னு சொல்லிட்டு அப்போ யூஸ் பண்ண அந்த பொருளை வச்சு தான் இந்த ஒரு ஜெயிலை கட்டியிருக்காங்க. உள்ளே இதுக்குன்னு தனியாக தூக்கு மேடையும் இருக்குது. ஸோ அந்த தூக்கு மேடை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆளை தூக்கு போட்டிங்கன்னா அவங்க நம்ம வேறு இடத்துல கொண்டு போயிட்டு நம்ம அடக்கம் பண்ணுறதுலாம் கிடையாது. தூக்கு போட்டதுக்கப்புறம் அந்த தூக்கு மேடைக்கு அடியிலேயே ஒரு தண்ணி போடுற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஒரு தண்ணி போடுற இடத்துல அந்த தண்ணி போகும்போது ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா தண்ணியை தூக்கு மாட்டிட்டு அவங்களை இறக்கி விட்ருவாங்க. அப்படி போகிற அந்த பாடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சிங்காரா மாயான்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேம் வரைக்குமே இந்த காட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பகுதியில் அடிச்சு நின்றும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தூக்கு போட்டாங்களா அப்படியா இல்லையா அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எனக்கு பேக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கைதிகள் இங்கே கூட்டிகிட்டு வர கைதிகள் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கே பதில் சொல்கிற விதமாக இந்த இடத்துல நீதிமன்றம் அப்படின்றது ஒன்று பிரிட்டிஷ்காரங்க அப்போ ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ குற்றவாளிகள் சும்மா ஒன்று ஜெயிலில் போடல, இங்கே அவங்களுக்கு குற்றங்கள் என்ன, அவங்களுக்கான தண்டனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீதிபதிகள் நீதி வழங்கினதுக்கப்புறம் தான் குற்றவாளிகளை ஜெயிலே போட ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ ஒரு குளிரான இந்த ஒரு பகுதியில் அதுவும் 160 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க எதுக்காக இந்த ஒரு ஜெயிலை இந்த இடத்துல கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா மலேரியான்ற நோய் இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்தில் பல நாடுகளில் தீவிர ஒரு கொடுமையான ஒரு நோயாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு நோய்க்கு பார்த்தீங்கன்னா மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கைதிகளை இந்த இடத்துல ஒரு மருந்து தயாரிக்கிறதுக்கு வேலை வாங்குறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி கைதிங்க தங்கறதுக்காக தான் இந்த ஒரு ஜெயிலை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. கைதிகள் இங்க இருந்தெல்லாம் கூட்டிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி கீழே இருந்த பல குற்றவாளிகள் கைதிகளையும் பிரிட்டிஷ்காரங்க இந்த ஒரு ஜெயில் கூட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சீனா போர் அப்போ உலகத்தில் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு அபின் போர் அப்படின்னு சீனர்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும். அந்த டைமில் பிடிப்பட்ட சீன கைதிகளையும் சிங்கப்பூர் அந்த மாதிரி பல நாடுகள்ல இருந்து பிரிட்டிஷ்காரங்க இந்த ஒரு ஜெயிலுக்கு இந்த ஒரு வேலைக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்படி கூட்டிட்டு வரப்பட்ட கைதிகள் குற்றவாளிகளும் இந்த ஒரு ஜெயில இருந்து என்ன மாதிரி வேலைலாம் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மலேரியான்ற நோய்க்கு எப்படி அவங்க மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த சுற்றி இருக்க இந்த காடுகள் எல்லாம் கிளியர் பண்ணி இந்த இடத்துல டீயோட விவசாயத்தையும் மற்றும் சின்கோனா அப்படின்ற ஒரு மரத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளான்டேஷன் பண்ணுறாங்க. அந்த சின்கோனா மரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா குயினி அப்படின்ற ஒரு மருந்து தயாரிக்கலாம். ஸோ அந்த மருந்தையும் இந்த கைதிகளே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல ஃபேக்ட்ரி அதுக்காக கட்டி தனியாக இந்த குயினி அப்படின்ற ஒரு மருந்துகளை கண்டுபிடிச்சி இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் இந்த மலேரியா அப்படின்ற நோய்க்காக இந்த மருந்தை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ்காரங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், குற்றவாளிகள் எதுக்காக வேலைக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு. 160 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு காட்டு பகுதியில் பழங்குடியினர் மக்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அதுவும் அவ்வளோ மக்கள் கிடையாது. அது இந்த மாதிரி காட்டு பகுதியில் வேலை செய்யறதுக்கு அவங்க யாரும் வரவும் கிடையாது. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வெளியே இருந்து குற்றவாளிகளையும் கைதிகளையும் கூட்டிட்டு அவங்களோட உழைப்பை இவங்க இந்த மாதிரி வேலைக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த குற்றவாளிகளோட வாழ்க்கை முறை இந்த இடத்துல இந்த ஜெயிலில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறாங்க, ரொம்பவும் கம்மியான கஞ்சி மாதிரியான உணவு மட்டும் சாப்பிட்றாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 6 to 7 மணி வரைக்கும் இந்த ஒரு காட்டு பகுதியில் மலைப்பகுதியில் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அடிமைத்தனமான உழைப்பை வலிக்கிறாங்க. அதுவும் அப்படி வேலை செய்கிறவங்களோட காலில் பார்த்தீங்கன்னா இந்த குற்றவாளிகள் தப்பிச்சு போகக்கூடாதுன்னு இரும்பு சங்கிலியால் இந்த பிரிட்டிஷ்காரங்க எல்லா காலையும் கட்டி அப்படி தான் இவங்களை இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா வேலை வாங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த நடுவட்ட பகுதியிலையும் கூடலூர் பகுதியிலையும் பார்க்குற முக்காவாசி ரோடுகளையும் காடுகளையோ இந்த தேயிலை தோட்டங்களையும் உருவாக்குனது சீன கைதிகளும் பின்ன குற்றவாளிகளும் தான். நீங்க பார்க்குற இதுதான் சின்கோனா
ஃபேக்ட்ரி. ஸோ இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சின்கோனா மரத்தில் இருந்து கொண்டு வர பொருட்களை வச்சு குயினி அப்படின்ற ஒரு மெடிசன், அதாவது மலேரியாவுக்கு பயன்படுற ஒரு மெடிசனை வந்து பிரிட்டிஷ்காரங்க தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மெடிசன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில், அதை கூடலூரில் இங்கே மட்டும் யூஸ் பண்ணாமல் உலகத்தில் பல நாடுகளில் வந்து மலேரியா நோய்க்கு ஒரு எதிர்ப்பு பொருளாக இந்த பிரிட்டிஷ்காரங்க இங்கேருந்து அவங்க ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. எனக்கு பின்னாடி இருக்க இந்த ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா அப்போது வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கான ஒரு அறையாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 கைதிகள் இந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு இடத்துல தான் சாப்பாடு செஞ்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப கம்மியான ஒரு சாப்பாடு தான். ஸோ இந்த ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காவலாளிகளும் அதிகாரிகளும் வந்து தங்குறதுக்கான ஒரு இடமா இருந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல இடங்கள் இந்த மாதிரி சுற்றி இருந்திருக்கு. அது வந்து இப்போ வந்து அழிஞ்சு போயிருக்கு. ஸோ நமக்கு இருக்கிறது இந்த ஒரு இடம் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கிரவுண்டு, அதாவது காவலாளிகள் வந்து பயிற்சி பண்ணுறதுக்காகவும் அவங்க வந்து ஒரு விஷயத்தை பேசுறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மிக ஒரு பெரிய கிரவுண்டை. கிட்டத்தட்ட இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ ஒரு புல்வெளியாக கிடக்குது. இந்த இடத்த பார்க்கும் போதே தெரியும் பிரிட்டிஷ்காரங்க இந்த இடத்த வந்து ஒரு ஆயுத கிடங்கா வந்து பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே இருக்க செவருலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமாக பெரிய செவர்களாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு செவரோட தடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான இடத்த பிரிட்டிஷ்காரங்க 120 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு பயங்கரமான ஜெயிலில் இதுவும் மேலே ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது இந்த அடிமைத்தனமான உழைப்பு, ஒரு நரக வாழ்க்கையும் இங்கே இருக்க கைதிகளுக்கு பிடிக்காம ஒரு 12 கைதிகள், அதாவது சீன கைதிகள் இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. அது ஒரு வரலாற்று நிகழ்வாக நியூஸ் பேப்பர்லலாம் கூட வந்திருக்கு. இப்படி தப்பிச்சு போன சீன கைதிகளை தேடி பிரிட்டிஷ்காரங்க ஆயுதம் ஏந்திய ஒரு படைகளை அவங்கள தேடுதல் வேட்டைக்காக அனுப்பியிருக்கு. இப்படி தேடுதல் வேட்டைக்கு போனவங்க ரொம்ப நாள் கழிச்சு காட்டுக்குள்ள இருந்து வராமலும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு தான். ஏன்னா அப்படி தேடுதல் வேட்டைக்கு போன பிரிட்டிஷ் காவலாளிகளை சீன கைதிகள் பார்த்தீங்கன்னா அவங்கள கேரளா மலபார் காட்டுக்குள்ள சிஸ்பாரா அப்படின்ற ஒரு கணவாய் பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்கள கொன்று அவங்களோட தலையை 2 துண்டு பண்ணி அவங்களுக்கு ஷோல்டரில் நேராக லைனாக அவங்களுக்கு ஷோல்டருக்கு நேராக அடுக்கி வச்சு பயமுறுத்துகிற வகையில் அவங்க வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களை இன்னுமே கோவப்படுத்தியிருக்கு. அவங்க அப்படி பண்ணுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த அந்த அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு சிஸ்பாரா கணவாய் நிகழ்வு வந்து நடந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க காவலாளிகள் வந்து இன்னுமே இந்த கைதிகளை வந்து கொடூரமாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வேலை நேரத்தில் மட்டும் அவங்க காலில் இரும்பு சங்கிலியால் கட்டிக்கிட்டு இருந்த காவலாளிகள் அதுக்கப்புறமா அவங்க தூங்குற நேரத்துலையோ அவங்க காலில் இரும்பு சங்கிலியால் கட்ட போடுற மாதிரி ஒரு நடவடிக்கை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்திலேயே அவங்களுக்கு வந்து பாஸ், அதாவது உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கும் வெளியே போகிறதுக்கும் பாஸ் முறையை வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஜெயிலில் கூட்டிட்டு வரப்பட்ட நூற்றுக்கணக்கான சீன கைதிகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட தண்டனை காலம் முடிந்த பிறகு அவங்க மறுபடியும் அவங்க நாட்டுக்கு வந்து திருப்பி அனுப்புறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கு பதிலாக அந்த சீன கைதிகள் பார்த்தீங்கன்னா ஊட்டியும் அதை சுற்றி இருக்க பகுதியில் இருக்க பெண்களை திருமணம் பண்ணி அவங்க அங்கேயே அவங்க வாழ்க்கையை வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இப்பயும் ஊட்டி பக்கம் போனீங்கன்னா அவங்களோட சந்ததிகள் வாழ்ந்ததற்கான தடயங்களை வந்து நீங்கள் இன்னுமே பார்க்கலாம். இந்த ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற தூக்கு மேடையில் கைதிகளை தூக்கில் போட்டாங்களா இல்லையா அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு மர்மம் தான். ஏன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடையாது. அதுக்கு பதிலாக எப்படி கைதிகள் இறந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மலேரியா நோயினாலையும் இந்த கூடலூர் நடுவட்ட பகுதியில் இருக்க கடுமையான குளிர்னாலையும் கைதிகளுக்கு பற்றாக்குறையான உணவு முறையினால கைதிகள் வந்து இறந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி நமக்கு டாக்குமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இவ்வளவு ஒரு மர்மங்களும் கொடுமைகளும் நடந்த இந்த ஒரு ஜெயில் பார்த்தீங்கன்னா நடுவட்டம் பகுதியில் டான்டி அப்படின்ற ஒரு பகுதியில் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது டான்டி கவர்மெண்ட் வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு சீக்கிரமாக அவங்க கொண்டு வருவாங்கன்னு தெரில. கூடிய சீக்கிரத்தில் அவங்க டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்குனா நம்ம வந்து இந்த ஜெயிலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு போய் நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு பழமை வாய்ந்த இந்த ஒரு ஜெயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஜெயிலுக்கு நீங்கள் யாராச்சும் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு ஜெயிலை பற்றி வேறு ஏதாச்சும் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.